கொஞ்சம் கருப்பாக இருக்காருன்னு சொல்லிட்டு எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேண்டான்னு சொல்லிட்டு சதீஷை புக் பண்ணாங்க. ஏன் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு சதீஷை புக் பண்ணீங்களே, இப்போ பார்த்தீங்களா என்ன இங்கே வந்துட்டீங்க பார்த்தீங்களா. ஆனால் பாலச்சந்தர் மட்டும் விடவே இல்லை. அவர் அபூர்வங்களில் கொடுத்ததுக்கு அப்புறம் உடனே அவரை வந்து அந்துலேன் கதாவில் புக் பண்ணார். ரஜினிகாந்துக்கு 10,000 ரூபா கொடுத்தாருன்னா தனக்கு வந்து 15,000 ரூபா டிமாண்ட் பண்ணார். அவரோடய நடித்தார். நான் ஒரு 2-3 படம், அவர், கமலஹாசன், ரஜினிகாந்த் தான் நடித்த படம் ஒன்று இருக்கு. இல்லை சார் இந்த ஷார்ட் வைங்க, ஜனங்க வந்து கை தட்டுவாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி ஸ்ரீதரே சொன்னார். இருந்தாலும் என்னையா எல்லாத்தையும் அப்படியே எந்தெந்த ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காங்க. அது சக்ஸஸ்க்கு மெயின் காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், ரஜினிகாந்தோட சக்ஸஸ்க்கு வந்து இன்றைக்கும் வந்து 50வது வருஷத்தில் பாதி பேருக்கு வந்து கையில் படம் இருக்காது. ரஜினிகாந்துக்கு இருந்திருக்கு, கமலஹாசனுக்கு இருந்திருக்கு. 2 பேருக்கு ஒருத்தருக்கு தான் தன்னுடைய 50வது வருட அனுபவத்திலையும் சார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ப்ரொடியூசருக்கு பிடிக்கல போறதுக்கு அவரோட ஃபேஸை பார்த்தேன், அவ்வளோ தெரியல, நம்ம வேற படம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு அங்கேயே டிசைட் பண்ணிட்டார். வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இது திரையுலகில் பொன்விழா ஆண்டு. அவர் நடித்த அபூர்வங்கள் வெளியாகி 50 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த சூழலில் ரஜினிகாந்தை பற்றி நம்மிடம் பேச வந்திருக்கிறார் தயாரிப்பாளர் முக்தார் ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ரஜினிகாந்துக்கு இது 50வது ஆண்டு நீங்கள் தான் சொன்னீங்க. ஆமாம். ஆரம்ப காலத்தில் ரஜினியை பற்றி உங்களுக்கு சொல்லுங்கள் சார். ஆரம்ப காலத்தில் ரஜினிகாந்த் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபிலிம் சேம்பர்னு இப்போ இருக்கு இல்லைங்களா, அங்கே ஃபிலிம் சேம்பரில் மேலே வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் நடந்தது. ஐ திங்க் அப்போ கோபாலியா ரமணனா யார் இருந்தாங்கன்னு தெரியல, பிரின்சிபல். அங்கே அவர் படித்தார். அவர், அசோக்னு ஒரு நடிகர், அப்புறம் சதீஷ்னு ஒரு நடிகர், சிரஞ்சீவி ஜூனியரா இல்லை அவரோட படித்தாரான்னு தெரியல. இப்படி பல நடிகர், நம்ம நட்ராஜ், மனசாட்சி நட்ராஜ், இவங்களாம் ஒரு குரூப்பு. ஹேமா சௌத்ரி, அவங்க தான் லேடி ஆர்டிஸ்ட். இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே படிச்சுட்டு படங்கள் வந்து சேம்பரில் படம் வரும். ஸோ அதை பார்க்குறதுக்கு விரும்புவாங்க. சேம்பரில் வந்து தெலுங்கு படம், கன்னட படம், இந்த மாதிரி படங்கள் வந்து அப்போ இங்கே எடுக்கப்பட்டது இல்லையா, அதை பார்க்குறதுக்கு வருவாங்க. அப்படி சில சமயம் பார்க்குறதுக்கு வரும்போது இவர் ஃப்ரெண்ட் சீட்டில் வந்து உட்காந்துருப்பார். படம் பார்த்துருக்கிறது நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்த ரஜினி அப்படி இல்லை. இவ்வளோ தூரம் முடி இருக்கும், இப்படி அந்த ஷார்ட் இருக்காது, இந்த ஜில்பா மாதிரி ஒரு முடி இருக்கும், ரொம்ப கருப்பாக இருப்பார், கண்ணு ப்ளசண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இவரை பார்த்ததும் எனக்கு அந்த அசோக்கையும் சதீஷன் நிறைய தடவை பார்த்துருக்கேன். சதீஷ் தான் அப்புறம் எங்கள் படத்தில் அந்தரங்கம் படத்தில் இது ஒன்று. இதுக்கப்புறம் வந்து எங்கள் படத்துக்கு, அந்தரங்கம் படத்துக்கு வில்லன் ரோலுக்கு வந்து நாங்கள் ஹண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ரஜினிகாந்தும் இருந்தார், சதீஷும் இருந்தார். நான் அப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். நான் ஐ திங்க் 11th முடிச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் எப்போவுமே இவங்களோட காரில் போவேன், சேம்பரில் போயிட்டு இது பண்ணணும். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் போய் அவங்க பார்க்கறதுக்கு போவாங்க. போய் பார்த்த உடனே அப்போ ரஜினிகாந்த் இருந்தார், சதீஷ் இருந்தார். இவர் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்காருன்னு சொல்லிட்டு எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேண்டான்னு சொல்லிட்டு சதீஷை புக் பண்ணாங்க. அப்புறம் பின்னாடி ஒரு மாட்டினார் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஏன் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு சதீஷை புக் பண்ணீங்களே, இப்போ பார்த்தீங்களா என்ன இங்கே வந்துட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னாரு. அப்புறம் தான் எங்களுக்கு இது விஷயம் தெரியும். ஸோ இப்படி இருந்தால் நாங்கள் ஒரு மியூசிக் அகாடமி இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஒரு சந்து ஒன்று இருக்கும், சின்ன சந்து. அந்த சந்தில் வந்து ஒரு கூரையில் அவர், முரளி, அப்புறம் ஒரு ராவ்னு ஒருத்தர், அவர்கிட்ட ஒருத்தர் வந்து லைஃப் இன்சூரன்ஸில் இருந்தார். நான் கூட அவர்கிட்ட ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஆரம்ப காலத்தில் அவர் சந்திச்ச பிரச்சனைகள் இல்லை சார், இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தார். இந்த கன்னட இது இருந்தது அவருக்கு, கன்னட ஸ்லாங் இருந்தது. பட் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுவார். அது தெரியாத மாதிரி பண்ணி அது ரொம்ப கஷ்டப்பட்டு அது ஓவர் கம் பண்ணார். அவருக்கு வந்து ஸ்ரீதேவி கூட ஒரு இன்டர்வியூவில் நான் கேள்விப்பட்டேன், அவருக்கு வந்து 2,000 ரூபா தான் சம்பளம் 3 முடிச்சில அப்படின்னு. ஆனால் பாலச்சந்தர் மட்டும் விடவே இல்லை. அவர் அபூர்வங்களில் கொடுத்ததுக்கு அப்புறம் உடனே அவரை வந்து அந்துலேன் கதாவில் புக் பண்ணார். நம்ம இந்த இவர் ரோடு, நம்ம ஜெய்கணேஷ் ரோடு, அதனால வரிசையாக அவருக்கு வந்து கொடுத்துருந்தாரு. அதேமாதிரி கன்னடத்தில் அவர் ராஜ்குமாரோட நடித்ததுனால கொஞ்சம் ஓரளவு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். ஒரு நடிகராக உங்கள் தயாரிப்பாளர் அவர் எப்படி சார் இருந்தார்? 2 படம் பண்ணியிருக்கீங்க, பொல்லாதவன் ஒன்று, சிவப்பு சூரியன். உங்ககிட்ட அவர் எப்படி பழகினார்? அந்தமான் காதலிக்கு அவர் தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போனோம். அந்த சிற்பி கேரக்டருக்கா? சந்திரமோகன் கேரக்டருக்கு.
அப்போ அவருக்கு வந்து கவிக்குயில் அப்போ இது பண்ணிட்டாங்க. அவங்க வெளியூரில் போய் எடுத்தாங்க. கவிக்குயிலில் ஒரு பிரதர் கேரக்டருக்கு பண்ணாங்க. இவர் வந்து நல்லாயிருக்கும், சன் கேரக்டர் கொஞ்சம் வில்லனிக்கு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போனோம். அப்போ அவர் வந்து இந்த முரளி தான் கான்டாக்ட் பண்ணோம். சார் இல்லை சார், எங்களுக்கு அவர் கவிக்குயில் நடிக்கிறார் அவர். அது வந்து இப்போ அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. அவங்க எங்கேயோ ஒரு பெரிய மலையில் போய் எடுக்கிறாங்க அப்படின்னா எங்களது கால்ஷீட்டு இதில் இது ஒன்று. அதுக்கப்புறம் அவர் அடிக்கடி நாங்கள் பார்ப்போம், ஸ்டூடியோவில் பார்ப்போம். ஒரு ஸ்கூட்டரில் வச்சுருப்பார். ஸ்கூட்டர் வச்சுக்கிட்டு பக்கத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர்கள் இருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில். அதாவது இந்த வைத்தியராமன் ஸ்ட்ரீட்லேயே பக்கத்தில். இப்போ வந்து அல்லு அரவிந்த் இருக்கு, இப்போ ஆதான் டிவி இருக்கு இல்லையா, ஆதான் டிவிக்கு முன்னாடி அங்கே ஒரு வீடு ஒன்று தங்கப்பன்னு ஒருத்தர் வச்சிருந்தார். அந்த வீடு, அந்த வீட்டுக்கு சில நடிகர்கள் இருந்தாங்க, இப்போ குடியிருந்தாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு நான் சொல்கிறது 75-70 இதில் வந்து வருவார். அவர் பார்க்கறதுக்கு வருவார். ஒரு லேம்பர்டா ஸ்கூட்டரில் தான் நான் வந்து பார்ப்பேன். நானும் லேம்பர்டா ஸ்கூட்டரில் பார்ப்பேன். ரெண்டு பேரும் அடிக்கடி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருந்தது எங்களுக்கு. பட் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். எனக்கு தெரிஞ்சு, நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு ஆக்டர் அவர் கூட நடித்தவர். நான் விஜயகுமார் சொல்லலை, சிவகுமார் சொல்லலை, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நம்ம சொல்ல. இவர் வந்து இவரோட நடிச்சிருந்தார். இவரும் வில்லன் ரோல்லாம் பண்ணியிருந்தார். ரஜினிகாந்துக்கு 10,000 ரூபா கொடுத்தாருன்னா தனக்கு வந்து 15,000 ரூபா டிமாண்ட் பண்ணார். அவரோடய நடித்தார். நான் ஒரு 2-3 படம், அவர் கமலஹாசன் ரஜினிகாந்த் தான் நடித்த படம் ஒன்று இருக்குது. இன்னும் விஜயகுமார், ரஜினிகாந்த், கமலஹாசன் நடித்த படங்கள் உண்டு. அதில் ரஜினிகாந்துக்கு பாட்டு கிடையாது, இவருக்கு சுமித்ராவோட பாட்டு. நீங்கள் பார்த்துக்கோங்க, தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அது இதுன்னு அவர் வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் அவர் ஆள் அட்ரஸே இல்லாமல் போச்சு. இவர் வந்து அப்படியே டாப்பில் வந்துட்டார். எல்லாருக்கும் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுவார், ஹெல்ப் பண்ணுவார், எல்லாமே கொஞ்சம் பண்ணக்கூடிய கேரக்டர் ரஜினிகாந்துக்கு ஒன்று உண்டு. அடுத்தவங்க மனசை புரிஞ்சுப்பார். அடுத்தவங்க மனசை புரிஞ்சுண்டு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது வந்து அது எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல. அவங்களுக்கு என்ன தேவை, என்ன ஏதுங்கிறது கண்டுபிடிச்சு இது பண்ணுவார். ரஜினிகாந்த் ஆரம்பத்துலேருந்து அவர் நிறைய படங்கள், அவரும் சரி கமலஹாசனும் சரி நிறைய படங்கள் பார்ப்பாங்க. எல்லா படமும் விடமாட்டார். இன்றைக்கி கூட நீங்கள் கர்நாடகா போயிட்டு மாறு வேஷத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு படத்தை சிவராஜ்குமாரோ புனித் ராஜ்குமார் படத்தையோ பார்ப்பார். பெங்களூர் போகிறாரு, அங்கே போகிறார், இங்கே போகிறதுனால படம் பார்ப்பார். டெல்லியில் போய் ஹிந்தி படத்தை பார்ப்பார். அதனால் அவர் வந்து அவரை மாதிரி சினிமா கோயர் வர யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அதனால் ஒன்று. ரெண்டாவது, அவர்கிட்ட ஒரு பெரிய கணிப்பு என்னென்னா, இந்த சீனு இந்த ஷாட்டில் நம்ம ஜனங்க வந்து கை தட்டுவாங்க அப்படிங்கிறத வந்து அவ்வளோ அழகாக அவர் இது பண்ணி வச்சுருக்கார், ஸ்டடி பண்ணி வச்சுருக்கார், ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணியிருக்கார். அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவார். அவர் ஸ்ரீதர் வந்து ஏதோ ஒரு படத்தில் வந்து அவர் இப்படி லெஃப்ட் ஹேண்டில் வந்து பேனவால், பெரிய பேனவால் இப்போ போடும்போது இது என்னடா இது அப்படின்னு நினச்சிருந்தார். இல்லை சார், இந்த ஷார்ட் வைங்க, ஜனங்க வந்து கை தட்டுவாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி ஸ்ரீதரே சொன்னார். இருந்தாலும் என்னையா எல்லாத்தையும் அப்படியே எந்தெந்த ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காங்க அதுன்னு. ஸோ அதனால் அவரோட சக்ஸஸ்க்கு மெயின் காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், ரஜினிகாந்தோட சக்ஸஸ்க்கு வந்து ஜனங்களோடைய மைண்டை வந்து அப்படியே அவரோட ரீட் பண்ணி வச்சுருக்கார், ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கார். இன்றைக்கி எந்த படம் எடுத்தாலும் சரி, அவர் வந்து என்ன பண்ணுவார், இது வேண்டாம். நீங்கள் பாருங்கள், இந்த வயசுலேயும் வினோதோடையும் இவங்களோடையும் எடுக்கிறார் அப்படின்னா, அவர் தன்னோட விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள் தனக்கு இப்போ ஜனங்களுக்கு பிடிக்கும், என்னென்ன பிடிக்காதுங்கிறத இது பண்ணிவிட்டு தன்னோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தனக்கு என்ன ரோல் சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னி தேதிக்கு அவர் பண்ணுறாருன்னா, இது ஒரு வெரி லாங் ஜேர்னி. இன்றைக்கும் வந்து 50வது வருஷத்தில் பாதி பேருக்கு வந்து கையில் படம் இருக்காது. ரஜினிகாந்துக்கு இருந்திருக்கு, கமலஹாசனுக்கு இருந்திருக்கு. 2 பேருக்கு ஒருத்தருக்கு தான் 50 தன்னுடைய 50வது வருட அனுபவத்திலையும் ஒரு படம் 60-70 வரைக்கும் வந்துட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வர்றது, பார்க்கறது, ஸ்டில் நடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ தயாரிப்பாளர்கிட்ட அவர் எப்படி சார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், ரொம்ப அட்ஜஸ்டபிளாக இருப்பார்? ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் சார். நாங்கள் வந்து ஒரு கதை ஒன்று, பொல்லாதவனுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று எடுத்துட்டோம். ரொம்ப நல்ல கதை. ஒரு டெஃப் அண்ட் டம் கேர்ளை வந்து கிட்னாப் பண்ணி அவளை வந்து இந்த ரெட் லைட் ஏரியாவில் வித்துடுறாரு. அவரோட பிரதர் வந்து ரஜினிகாந்த். இவர் போய் கண்டுபிடிச்சு அதை மீட்டு கொண்டு வர்றார். இதை கதை தூயவன் எழுதியிருந்தார். ரொம்ப அழகாக இருந்தது. இதில் வந்து நாங்கள் மேனக்கா வச்சு எடுக்கிறதா தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம் இந்த கதைன்னு. பில்லா நல்லா ஓட ஆரம்பிச்சுக்கிறது அப்படின்ன உடனே அவர் என்ன பண்ணார், நம்ம ரீமேக்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
பில்லா அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. ரிலீஸ் ஆகலப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்ததுங்கிறது உடனே அதை எடுக்கலாம் அப்படின்னாரு. ஸோ நாங்கள் ரீமேக்கு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து அதாலத்துன்னு ஒரு படம் பார்த்தோம். அதுதான் வந்து பத்மவியூகம் சொல்லிட்டு சிவாஜி சார் நடிச்சது. அப்புறம் விஸ்வநாத்னு ஒரு படம் பார்த்தோம். தொங்கலுக்கு தொங்கான்னு பார்த்தோம், கிருஷ்ணா படம். நிறைய படங்கள் இந்த மாதிரி படங்கள் பார்த்தோம். அதில் வந்து இந்த விஸ்வநாத் படம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரை நீங்கள் பார்த்து வாங்க, வந்தோடனே பேசலாம் அந்த படத்தை பற்றி அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த போய் படத்தை பார்த்தோம். அந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சீன் தான் நல்லா இருந்ததே தவிர அதுக்கப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிது. சரி, நம்ம அப்பா வெளியில் வந்த உடனே அப்பா படம் வந்து போர் அடிக்குது, நானும் பெரியப்பாவும் சொல்லிட்டு இருந்தோம். எங்கள் அப்பா ரொம்ப கோவக்காரர். நீ இதெல்லாம் பற்றி பேசாதீங்க, யாரும் வாயை திறக்காதீங்க, நான் அதை பார்த்துக்கிறேன், நான் அதை மேனேஜ் பண்ணிக்கிறேன், எந்தெந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன், கால் ஷீட் கிடைக்கிறது கஷ்டம், நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னாரு. சரி, நான் அப்போ போகல, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் அப்புறம் மறுநாள் வந்து நான் காலேஜுக்கு போயிட்டேன். பெரியப்பாவும் அப்பாவும் போயிருக்காரு. எங்கள் அப்பா ஆஸ் யூஷுவல் இந்த படம் நல்லா இருக்குது, இப்படி பண்ணலாம், அது பண்ணலாம், அது இதுன்னாரு. இவர் ஆன்னு கேட்டிருந்தார். கேட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்தில், சார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ப்ரொடியூசருக்கு பிடிக்கல போகிறதுக்கு, அவரோட ஃபேஸை பார்த்தேன், அவ்வளோ தெரியல, நம்ம வேற படம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு அங்கேயே டிசைட் பண்ணிட்டார். அதாவது என்னன்னா, இவருக்கு எங்கள் பெரியப்பாவோட ரியாக்ஷனை அவர் வந்து அதை கவனிச்சிருக்கார். இவர் பேசினாலும் இவர் என்ன ரியாக்ட் பண்ணுறாருங்கிறத கவனிச்சிருக்காரு. பண்ணிட்டு அவருக்கு பிடிக்கலன்ன உடனே, சார் அவருக்கு பிடிக்கலையா சார் அது. அதுக்கப்புறம் அந்த படத்தை நான் மகாநல் எடுத்தாங்க. அந்த படத்தை ரஜினி அவருக்கு அந்த விஸ்வநாத்தை விடலை. அவருக்கு ரொம்ப, ஏன்னா சத்ருகன் சின்ஹா அவருக்கு ரொம்ப ஃபேவரட் ஆர்டிஸ்ட். எதுக்கு சொல்கிறேன்னா, அவருக்கு அந்த படத்து மேலே அவ்வளோ ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிரேமத காணிக்கன்னு ஒரு படம் பார்த்தோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதை இவர் சஜஸ்ட் பண்ணி தான் பார்த்தோம். பண்ணோன்னா அந்த படத்தை எடுத்து தான் பொல்லாதவன். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரியும், ப்ரொடியூசருக்கு அவர் வந்து அவர் கொடுக்குற எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுங்கிறது தெரியும். அதே மாதிரி கெடுபிடிகள் கிடையாது. ஷூட்டிங்கில் அது வேணும் இது வேணும் அந்த மாதிரி கெடுபிடிகள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஓரம் ஒரு திண்ணை இருந்தால் போதும் சார், அங்கே போய் படுத்துருவார் சார். தேனாம்பேட்டில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கே வந்து பாலாஜி ட்ராவல்ஸ்னு ஒன்று இருக்கும். இவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த பாலாஜி ட்ராவல்ஸ்லாம் போவார். அங்கே அடிக்கடி முன்னாடி போயின்றதுனால அந்த முரளிலாம் பழக்கம், அவங்களாம் அங்கே அந்த பாலாஜி ட்ராவல்ஸில் தான் போவாங்க. என் பிரதர் வந்து அவன் தும்கூரில் படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு வாரம் அந்த ஹோம் சிக் வந்துடும். உடனே சாட்டர்டே ஆச்சுன்னா அவன் வந்துடுவான். சாட்டர்டே சண்டே உங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்காது. அதனால் ரொம்ப நாள் அவன் வந்து ரஜினிகாந்த் முரளி பேரை வச்சுட்டு அவன் வந்து மெட்ராஸ்க்கும் பெங்களூருக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தான். எதுக்கு சொன்னால், அந்தளவுக்கு நீங்கள் அவரை வந்து அவன்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ என் பேரை சொல்லு, அவன் டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ இவனுக்கு வருவான்னு சொல்லிட்டு பெங்களூர்லேயே அவனுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து வச்சுருப்பாங்க, மெட்ராஸ்லேருந்து அவனுக்கு டிக்கெட் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக எல்லாரோடையும் நல்லா பழகுவார். அவர் எல்லாரோடையுமே நல்லா பழகி நல்லா இது பண்ணுவார். அவர் வந்து ஒர்க் பண்ண ஒர்க்கில் எங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் இருந்தது. எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. சிவப்பு சூரியனில் வந்து இப்போ என்னென்னா, பீட்டர் செல்வகுமார் வந்து அவர் ஏற்கனவே 3 முகம் கதை அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லானோடனே அவர் வந்து இந்த கதை நல்லா இருக்குது, நீங்கள் கேளுங்கன்னு கேட்டோம். எங்களுக்கு பிடிச்சிருந்தது. எங்கள் வழியில் அது எடுத்தோம். அதுவும் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்கு அமைஞ்சிது. 2 படமே கலெக்ஷன் வைஸ் ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிது. ரஜினிகாந்தோட சக்ஸஸ்க்கு வந்து காரணம் வந்து அவரோட சின்சியாரிட்டி அண்ட் டெடிகேஷன் அண்ட் மோரோவர் ஆர் பல்ஸ் ஆஃப் தி ஆடியன்ஸு. அந்த பல்ஸ் ஆஃப் தி ஆடியன்ஸை யார் வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்களோ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. அது எம்ஜிஆர் அண்டு ரஜினிகாந்த் கிட்ட அதிகமாக இருந்தது. சிவாஜி சார்ட்ட இருந்தது, கமலஹாசன், இவங்கள்ட்டலாம் அந்த இது இருந்தது. ரஜினிகாந்தை பற்றி இவ்வளோ விஷயம் சொன்னேன். மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார்.